இந்த ஷார்ட்ஸில் ரேண்டமாக ஒரு 5 செக்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 2 கிளாஸ் 36 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை டிஃபைன் பண்ணுறாங்க. இதே 2 கிளாஸ் 70ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 109 ஆஃப் பிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவே ஐபிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 307ல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 11 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல் வாய்ட் மேரேஜ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த செக்ஷனில் செக்ஷன் 5ல் 145ல் சொல்லியிருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் வாய்ட் மேரேஜ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 12ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாய்டபிள் மேரேஜ்னால் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ வாய்டபிள் மேரேஜ்னு வரும்போது அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேரேஜை வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஆனால் வாய்ட் மேரேஜில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. செக்ஷன் 11ல் வாய்ட் மேரேஜ்னு என்னென்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 12 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வாய்டபிள் மேரேஜ்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 196 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அவங்கள பீனலைஸ் பண்ணுறது தான் செக்ஷன் 196. அப்போ இது வந்து மேண்டேட்ரி நெசசிட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்காங்க. அது செக்ஷன் 146ல், அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து ஒரு நெசசரி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் 146ல் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 196ல் சொல்லியிருக்காங்க.